வணக்கம். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 34 கோவிலூர் ஊராட்சி நெடுவாக்கோட்டையில் பிறந்த நெடுவி சரவணன் என்ற நான் மக்களுக்கு அரசு அறிவிக்கின்ற திட்டங்கள் முழுமையாக கிடைத்திட, அதாவது அடிப்படை வசதிகள் கிடைத்திட, லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை வஞ்சம் இல்லாத நெஞ்சத்தோடு செய்து முடித்திட இந்த மாற்றுத்திறனாளியான நான் போட்டியிடுகிறேன். இந்த போட்டி எதற்கு என்று கேட்டால், தமிழகத்தை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி எதிர்காலத்தில் கொண்டு செல்ல இருக்கிறோம் என்ற நிலையில் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில், எங்கள் துறை அமைச்சரான உங்களிடத்தில் போராட வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், அதில் தஞ்சையில் மட்டும் 6 இடங்களில் வட்டார வள மையம் திறந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த வள மையங்களில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதில் ஏன் உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டது? இந்த திட்டத்தின் வாயிலாக என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? இந்த மாற்றுத்திறனாளிகள் அன்றாடம் படுகின்ற வேதனையும் சோதனையும் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. இவர்கள் போராடுகின்ற நிலைக்கு, அதாவது வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் கூடிய நிலைக்கு நீங்கள் உருவாகுவீர்கள் என்று நாங்கள் ஒருபொழுதும் நினைத்ததில்லை. உள்ளபடியே உள்ளாட்சியில் நியமன அடிப்படையில் உறுப்பினர்கள் நியமிக்க இருக்கின்ற அறிவிப்பு வந்தவுடன் நான் ஒரத்தநாடு பகுதியில் உங்களுடைய கழக உறவுகளோடு சேர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினேன். ஆனால் அதில் கூட குளறுபடி. உங்கள் இயக்கம் தொடர்புடையவர்களுக்கு மட்டுமே பணிகள் வழங்கியிருக்கிறீர்கள். எப்படி தேர்வு செய்தீர்கள் என்றே வெளிப்படையாக தெரியவில்லை. அது மட்டுமா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உற்ற துணையாக என்றைக்கும் இருப்பீர்கள் என்று அடிக்கடி சொல்லி வரக்கூடிய நீங்கள் எந்த வகையில் எங்களுக்கு உதவுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. நல்ல ஆரோக்கிய மனநிலையோடு ஆரோக்கியமாக வாழக்கூடிய, உழைத்து ஊதியத்தை பெற்று குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல்லவர்களுக்கெல்லாம் நீங்கள் திட்டத்தின் வாயிலாக எத்தனையோ இலவசங்களையும், எத்தனையோ வங்கியில் கடனை பெற்றுவிட்டு அதனை தள்ளுபடி செய்வதும் என்னென்னமோ செய்து வரக்கூடிய நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன் உங்களுடைய கவனம் திரும்ப மாட்டேங்குது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? மரியாதைக்குரிய தஞ்சை மாவட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளராக விவசாயிகளின் தோழனாக இருந்த முதிர்ந்த ஐயா கோசிமணி அவர்கள் கூட, நான் திருச்சியில் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பணியாற்றி வந்தேன். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கின்ற நிலையில் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதால் தான் அதை விட்டு வெளியேறி 2005 வரை உங்களோடு பயணித்த நான், அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தந்த கேப்டன் அவர்கள், உங்களால் தான் நான் அறியப்பட்டேன். நீங்களும் அவரும் இணைந்து நடித்த படத்தின் பிறகுதான் நான் அவரை அறியப்பட்டேன். அவருடைய நன்னடத்தைகள் எனக்கு மனதிற்கு பிடித்தது. அதன் பிறகு அவரோடு தொடர்ந்து பயணித்தேன். அப்படி பயணித்து தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு இந்த மாற்றுத்திறனாளி திராவிட இயக்க கொள்கை உணர்வுகளை முழுமையாக பெற்று திராவிடர் கழகத்தில் இருந்து, அதாவது முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கை வெளியிடுகிற பொழுது நானும் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி பாதியிலே விட்டுவிட்டு என்னையும் கைது செய்து உள்ளே வைத்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு திராவிடர் கழகத்தோடு இணைந்து போராடியவன் நான். இன்று வரை அந்த கொள்கை உணர்வோடு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். யாரிடமும் கெஞ்சுவதும் கிடையாது, என்னில் அஞ்சுவதும் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. வாழ்த்தினால் வாழ்த்தட்டும், வாழ்த்தாவிட்டால் போகட்டும் என்ற எண்ணத்தோடு நான் வீரிய நடையோடு வாழ்ந்து வந்து இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை
என் தாயாரும் கூட இன்றைக்கு மாற்றுத்திறனாளியாக இன்றைக்கு மிகப்பெரிய சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. சொந்த வீடுகள் கேட்டு எத்தனையோ முறை முயற்சி செய்தும் எங்கள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து, அதற்கு பிறகு எத்தனையோ அமைச்சர் பொறுப்புகள், இத்தனை அமைச்சர் பொறுப்புகள் இருந்தும் கூட எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுப்பதும் இல்லை, அதனை செய்து கொடுப்பதும் இல்லை. எதற்காக அரசு? மக்களுக்கான அரசு. மக்களிடத்தில் வாக்கு கேட்டு அந்த வாக்குகளை பெற்று நீங்கள் மக்களாட்சி என்ற முறையில் ஆட்சி அமைத்துவிட்டு இன்றைக்கு இவ்வளவு பேர்களை தெருவில் நின்று போராட விடுகிறீர்கள் என்றால் இது எதற்காக? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. எத்தனை அரசியல் இயக்கங்கள் சந்து பொந்து எங்க பார்த்தாலும் அரசியல் இயக்கங்கள் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? சற்று சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இன்றைய அரசியல் உலகம் இருந்து வருகிறது. எனவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் 24 ஆண்டுகளாக சமூக பணியில், எழுத்து பணியில் இருந்து முடியாதவர்களுக்கு நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னை கண்டால் அஞ்சுவதும், நான் யாரிடமாவது போய் எனக்கு தேவை என்று கெஞ்சுவதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை என் உயிர் உள்ளவரை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது ஒன்று மட்டுமே இருந்தால் போதும் என்பதற்காக நான் போராடுவேன். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை இந்த தருணத்தில் அனைத்து திராவிடர் கழகத்தில் இருக்கிற அன்பு உறவுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அன்பான உறவுகள், மற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய அன்பான உறவுகள், என்னோடு நல்ல முறையில் நட்பு பாராட்டி கொண்டு இருக்கிறவர்கள், நான் பேசுகின்ற வார்த்தைகளினால், நான் சொல்ல போகின்ற உண்மைகளால் பலருக்கு வருத்தங்கள் வரும். ஆனாலும் வாட முடியாத வாழ்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளை சிந்திக்காத வரை நிச்சயம் இந்த ஒரத்தநாடு தொகுதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக என்னால் முடிந்தவரை உயிரை கொடுத்தேனும் முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பேன் என இந்த தருணத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கேட்டும் கிடைக்கப் பெறாததால், அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வாய்ப்பு கிடைக்கவில்லை சந்திப்பதற்கு. ஆனாலும் இன்றைக்கு நினைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாள் கூட சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளி படுகின்ற வேதனையை எடுத்து சொல்வதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வக்கில்லை. தமிழ்நாட்டில் 2005க்கு பிறகு 2005 முதல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி அணி உருவானது. எந்த இயக்கத்தில் இருக்கிறது தனி அணி? சொல்லுங்க பார்க்க. 2010 சிபிஎம் இயக்கமானது தொடங்கப்பட்டது. அந்த சிபிஎம் இயக்கத்தில் தொடங்கிய அந்த அணி கூட உங்களோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். உங்கள் கூட கூட்டணி வைத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏதாவது குரல் கொடுத்து இருப்பார்களா? எந்த குரலும் கொடுப்பதில்லை. மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு 2 ஆண்டுகள் பணியில் இருந்தால் கூட அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நீங்கள் இன்றைக்கு நீக்கிவிட்டு இன்றைக்கு அதற்காக பல ஆசிரியர்கள், அதாவது நியமன அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். தவழுகின்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு நாள் கூட அவர்களை சிந்திக்கவும் இல்லை,